வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல அணிகள் பார்க்க போறோம். பயிற்சி 3ல் 19ல 9வது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏன்ற ஒரு அணி கொடுத்திருக்காங்க. எனில் a into a transpose equal to I என நிறுவுக. இந்த ஏன்ற அணியையும் அதனுடைய நிறை நிரல் மாற்று அணி பெருக்கும் போது I வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். ஐன்றது என்னன்னா அலகு அணி. 1 0 0 1 வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? பாருங்க, ஏன்ற அணி எடுத்து எழுதிட்டோம். இந்த இடத்துல ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருமா? ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நிறை நிரல் மாற்று அணி. நிறைய நிரலா மாத்தணும். இந்த முதல் நிறைய நான் நிரல் எழுத போற பாருங்க. காஸ் தீட்டா சைன் தீட்டா. சரியா? ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரல் எழுதணும். மைனஸ் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. சரியா? இப்ப ரெண்டே பெருக்க போறோம். பெருக்குவோமா? எதை எது பெருக்கணும்? ஏன்ற அணியவும் அதனுடைய டிரான்ஸ்போஸ். ஏன்ற அணி இங்க இருக்கு பாருங்க. எடுத்து எழுதுங்க. காஸ் தீட்டா சைன் தீட்டா. அதுக்கு அடுத்தது மைனஸ் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. சரியா? ஏ டிரான்ஸ்போஸ் இங்க இருக்கு பாருங்க. அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அதுக்கு அடுத்தது சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. சரியா? பெருக்கல் 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 அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பஸ்ஸும் பஸ் ஸ்டாப்பும் ஞாபகத்துக்கு வரணும். முதல் அணியில எதுக்கு கட்டம் போடணும்? நிறைகளுக்கு கட்டம் போடணும். ரெண்டாவதுல நிரல்களுக்கு கட்டம் போடணும். போட்டோமா? இப்ப பாருங்க, பஸ் முதல் பஸ் எங்க போனோம்? முதல் பஸ் ஸ்டாப்புக்கு ஈக்குவல் டு பெருக்குங்க. காஸ் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் தீட்டாவையும் சைன் தீட்டாவையும் பெருக்குனா சைன் ஸ்கொயர் தீட்டா. முதல் பஸ் ஸ்டாப். ரெண்டாவது பஸ் ஸ்டாப் போறோம். பாருங்க, இங்க பிளஸ் இங்க மைனஸ். பிளஸ் மைனஸ் மைனஸ். காஸ் தீட்டாவையும் சைன் தீட்டா பெருக்குனா காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா. பிளஸ் தான் இல்லையா? பிளஸ் சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டா பெருக்குனா சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. சரியா? முதல் பஸ்ஸோட டியூட்டி முடிஞ்சது. இப்போ பாருங்க, ரெண்டாவது பஸ் முதல் பஸ் ஸ்டாப்புக்கு போமா? பிளஸ் மைனஸ் பெருக்குனா மைனஸ். சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டா பெருக்குனா சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. இதை பெருக்க போறோம். பிளஸ் காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா. இப்போ பாருங்க, ரெண்டாவது நிறை ரெண்டாவது பஸ் ஸ்டாப். மைனஸையும் மைனஸையும் பெருக்குனா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கு அடுத்து பாருங்க, பிளஸ் தான் இருக்கு, காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு நமக்கு ஒரு முக்கோணவியல் ஃபார்முலா இருக்கு. காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாலும் சரி, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாலும் சரி, அதோட மதிப்பு எத்தனை? 1. நம்ம ஏற்கனவே 6.1 காலாண்டு பாடப்பகுதியில் பார்த்துருப்போம். சரியா? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அதோட மதிப்பு எத்தனை? 1. இது பாருங்க, சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் ரெண்டும் ஒன்று தான். காஸ் தீட்டா சைன் தீட்டானாலும் சைன் தீட்டா இன்டு காஸ் ரெண்டும் ஒன்று தான். இது பிளஸ்ல இருக்கு, மைனஸ் அப்போ கேன்சல் ஆயிரும். என்ன வந்துடும்? 0. இங்க பாருங்க, மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா சைன் ரெண்டும் ஒன்று தான். காஸ் தீட்டா சைன் தீட்டானாலும் சைன் தீட்டா காஸ் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா பெருக்கல்ல இருக்கு. அப்போ பாருங்க, இது பிளஸ் இது மைனஸ் கேன்சல் ஆயிரும். என்ன வரும்? 0. இங்க பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா அதோட மதிப்பு 1. அதாவது முக்கோணவியல் ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானாலும் சரி, அப்படி இல்லைன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் அதோட மதிப்பு எத்தனை? 1 தான். இது ஃபார்முலா. இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன வந்திருக்கு? 1 0 0 1ன்ற அலகு அணி வந்திருக்கு. அப்போ இதோட மதிப்பு என்னன்னு எடுத்துக்கலாம்? ஐன்னு மாத்திடலாம். ஐ. சரியா? எதையும் பெருக்கணும்? ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் பெருக்கணும். நமக்கு ஐன்ற அணி வந்திருக்கு. இதான் அவங்க நிரூபிக்க சொன்னது. என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.